ராஜவேணி மேடம் பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்காங்க. கேபியை பற்றி பேச வந்திருக்காங்க. ஏன்னா மத்தியானத்துக்கு மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாரம் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அதனால் நிறைய டிப்ஸ் கிடைக்கும். எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. திரு ராஜவேணி மேடம் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருள் பெருஞ்சோதி. காவிரி தாய் மடியில் அந்த காவிரி சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. காவிரி ஜோதிட உறுப்பினர்கள் சங்கம் ஆரம்பித்து இது 2வது மீட்டிங்னு நினைக்கிறேன். சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இங்கே வந்திருக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னை விட எல்லாம் ஜாம்பவான்கள் தான் இருக்காங்க. நிறைய படித்தவங்க, நிறையா அனுபவசாலி தான் இருக்காங்க. நான் கொஞ்சம் அனுபவம் தான் இருந்தாலும் என்னோட அனுபவத்துக்கும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு என்ன தகவல் கொடுக்க முடியுமோ நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இந்த சமயத்தில் இந்த உணவளித்த ஐயா சூரியன் சுந்தரராஜ் ஐயாவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். 2வது இங்கே இருக்க எல்லா பெரியோர்களுக்கும் நன்றிகள். எனக்கு சில பேர் தெரியும், சில பேர் தெரியாது. எல்லாரோடையும் என்னோட பணிவான வணக்கங்கள். ஓகேவாங்க சார். இப்போ திருமணம் அப்படிங்கிறப்போ நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவை கும்பிட்டுக்கிறேங்க. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு நிற்க வச்ச காரணம் எங்கள் அம்மா அப்பா, என்னோட குரு ஆசிரியர்கள் எல்லாத்தையும் நான் மனமார வணங்கிக்கிறேன். அதே மாதிரி பிரபஞ்சம், பஞ்சபூதம், நவகிரகங்கள் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம வர முடியாது. அவங்களோட ஆசையை வாங்கிட்டு நான் அவங்களோட பேச்சை தொடங்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் திருமணங்க. ஏன் திருமணம் அப்படின்னு என்ன பெரிய இதுனா, நம்ம அம்மா அப்பா நம்ம குழந்தைகள் யாருமே நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. அது இறைவனாக பார்த்து கொடுக்க வேண்டிய வரம். ஆனால் கணவனோ மனைவியோ நம்ம தேர்ந்தெடுக்க வாய்ப்பு 1% கொடுத்துருக்காங்க. அது என்ன சதவீதம்னா 1980 நம்ம கணவனோ மனைவியோ தேர்ந்தெடுக்க முடியாது. 2020, 25 பொண்ணுகளாட்டும் பையன்களாட்டும் அவங்க கணவரோ மனைவியோ தேர்ந்தெடுக்க ரொம்ப உரிமை இப்போ கொடுத்துருக்காங்க. காலம் பரிமாற்றம் மாறி போச்சு. அதனால திருமணத்துக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்மளோட தகுதிக்கு தகுந்த மாதிரி மணமக்களையோ மணப்பெண்ணையோ நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ நான் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கேங்க. எங்கிட்ட வர ஜாதகம் அதிகமாகவே திருமண பொறுத்ததுக்கு வருவாங்க. திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வருவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, எனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வரும், எப்படிப்பட்ட பொண்ணு வரும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லாட்டி பெற்றோர்கள் வந்து எங்களுக்கு எப்படிப்பட்ட வரன் அமையும், அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க, அவங்க எந்த சூழ்நிலையில் இருப்பாங்க, எங்களுக்கு எப்படி எங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் சொல்ல முடியுமான்னு சொல்லுவீங்க, கேட்பாங்க. நாங்கள் தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்கோம் கேபி முறைப்படி. எப்படின்னீங்கன்னா, இப்போ அவங்க 7th சப்ளாடு தாங்க. நீங்கள் சொல்லுவீங்க 7ஆம் அதிபதினு சொல்லுவீங்க. நாங்கள் 7th சப்ளாடு, அதாவது 7ஆம் உபநட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கேபி பற்றி நான் நிறைய மேடையில் விளக்கம் சொல்லியிருக்கேன். அதனால் கேபிக்கு போனால் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிரும். நான் சுருக்கமாக சொல்லிட்டு வரேன். 7ஆம் பாவத்துக்கு என்னென்ன அமைப்பு இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு வரேன். இப்போ 7th சப்ளாடு, அதாவது 7ஆம் வீட்டு உப நட்சத்திராதிபதி சூரிய பகவானாக இருந்துச்சுன்னு வைங்களேன். அவங்களோட ஒரு பொண்ணுக்காக இருந்தாலும் ஆணுக்காக இருந்தாலும் 7th சப்ளாடு சூரியனாக இருந்துச்சுன்னா அந்த பையன் வந்து ரொம்ப மினுக்கான தோற்றமாக இருப்பான், ரொம்ப கம்பீரமாக இருப்பான், அரசு வேலையில் இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப தோரணியாக இருக்குது, பெரிய மனுஷ தன்மை அவங்ககிட்ட அதிகம் நிறைஞ்சிருக்கும். இப்போ ஒரு பொண்ணு ஜாதகத்தில் 7th சப்ளாடு சூரியனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வரும் நாங்கள் எடுத்து சொல்லுவோம். இதே பையனோட ஜாதகத்தில் சூரியன் சப்ளாடாக இருந்துச்சு, 7th சப்ளாடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய பொண்ணு இப்படி இருக்கும், உங்களை ஆளுமைப்படுத்தக்கூடிய பொண்ணு தான் வரும். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நாங்கள் முதலியே பொருத்தமாக்குறப்பே அவங்க ஜாதகம் பார்க்குறப்பே சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மனப்பான்மை அவங்க கொண்டு வந்துக்குவாங்க. எப்பயுமே நல்ல வரன் வரும், நல்லா வருன்னு சொல்கிறத விட இந்த மாதிரி வரன் தான் உங்களுக்கு அமையும். இதுதான் உங்களோட குடுப்பனை. இறைவன் உங்கள் ஜாதகத்தில் இதுதான் போட்டிருக்காரு. நம்ம தெளிவாக எடுத்து சொல்லிட்டா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. பெற்றோர்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வரனை சூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இப்போ வரும் காலகட்டத்தில் திருமணம் ஒரு பெரிய போராட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி 7th சப்ளாடு சந்திரனாக இருந்தால் அவங்க ரொம்ப சாந்தமாக அழகாக இருப்பாங்க. ஆனால் தன்னோட சுய புத்தி தங்கிட்ட இருக்காது, அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா சந்திரன் வேகமாக போகக்கூடிய கிரகம் இல்லையா? அதனால் அந்த அவங்களோட சிந்தனைகள் அடிக்கடி மாறிட்டே இருக்கும். 7th சப்ளாடு சந்திரனாக இருந்தால் அந்த மனைவியோ கணவனோ கணவனோட புத்தி இப்படி தான் இருக்கும், மனைவியோட புத்தி இப்படி தான் இருக்குன்னு ரொம்ப தீவிரமாக ஜட்ஜ் பண்ண முடியாது. டக்குன்னு அவங்க மாறிடுவாங்க. அந்த மாதிரி சந்திரன் சப்ளாடாக இருந்தால் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இதே செவ்வாய் சப்ளாடாக இருந்துச்சுன்னா ஐயா சொல்கிறாங்களா லக்னத்திலேயே செவ்வாய் இருந்தால் எப்படின்னு, அதே மாதிரி தான் 7th சப்ளாடு செவ்வாய் தான் அந்த பிள்ளை ஒரு அடி போட்டுரும். நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிரும். அதுக்கு தகுந்த அந்த பையன்கிட்ட சொல்லி, அப்பா உனக்கு 7th சப்ளாடு செவ்வாயாக இருக்குது, நீ கொஞ்சம் கடுமையான பொண்ணு தான் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி நீ அனுசரித்து போய்க்கணும் அப்படின்னு சொல்லணும். இதே பையனாக இருந்துச்சுன்னா அந்த பையன் வந்து அந்த பொண்ணு ஆளுமை தன்மைப்படுத்துவா. அப்படி தனக்குள்ள சம்சாரம் இருக்கணும் அப்படின்னு அந்த சம்சாரத்தை கைக்குள்ளே வச்சுக்கோ, அப்படி எங்கேயும் வெளியே விட மாட்டேன், அப்படி ரொம்ப ஒரு கொஞ்சம் கடுமையாக நடந்துக்குவாங்க. செவ்வாய்க்கு என்ன உதாரணம் சொன்னாங்கன்னா, அவங்க பற்கள் பெருசாக இருக்கும், மீசியெல்லாம் பெருசாக வச்சுருப்பாங்க, ஒரு கோபம் கலந்த முகம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் விலகி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா? இதே குருவாக இருந்துச்சுன்னா ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க, ரவுண்டு மூஞ்சியாக இருக்கும். எப்போவுமே குரு சப்ளாட் 7th சப்ளாட்னா அவங்க குண்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா?
அப்போ குண்டா இருக்கிறப்ப அவங்க நேர்மையான தன்மையாக இருப்பீங்க, தெய்வீக தன்மையாக இருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகிற அமைப்பை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு நம்ம சொல்லலாம். இப்போ 7th சப்ளோட குருவாக இருக்கிற ஒரு பையனுக்கு போய் ராகுவோட ஒரு பொண்ணை செட் பண்ணால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் குருவாக இருக்கிற பையனுக்கு வந்து புதனை செட் பண்ணணும், இல்லாட்டி சந்திரனை செட் பண்ணணும். இந்த மாதிரி அதை செட் பண்ணி பழகி அந்த பொருத்தத்தில் எடுத்துட்டோம்னா அவங்க திருமண வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குங்க. ஏன்னா நாங்கள் கேபியில் டெய்லி பொருத்தம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் நாங்கள் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறப்ப 10 பொருத்தத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். நாங்கள் அந்த 10 பொருத்தத்தை விட்டுட்டு அந்த 10 பொருத்தமும் பார்த்து உள்கட்ட பொருத்தம் பார்த்து குணாதிசயங்கள் இப்படி தான் இருக்குது அப்படின்னுட்டுனா அந்த திருமண வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ புதனாக இருந்துச்சுன்னா 7th சப்ளோட புதனாக இருந்துச்சுன்னா அந்த பையன் வந்து ரொம்ப அப்டேட் மைண்டாக இருப்பா, அப்படியே துருதுருன்னு இருப்பாங்க. அந்த பையன் பார்த்தா கண்ணுங்க அப்படியே துருதுன்னு இருக்கும். கண்ணு இங்கிட்ட இருந்து அப்படியே போய் வந்துட்டே இருக்கும். ஒரு 2-3 தடவை சுழட்டி பார்க்க முடியாது. அதை பார்த்தாவே அவங்க புதனோட காரகத்துவத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கும். இந்த மாதிரி மாப்பிள்ளை பொண்ணு வரும்னு நம்ம எடுத்து சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ சுக்கிரனார் தான் சொல்லவே வேண்டாம். அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த செல்வாக்குக்கு அடிமைப்பட்டவங்களாக இருப்பாங்க. எப்பயுமே அந்தஸ்து, பொருளாதாரம், இந்த மாதிரி காரகத்துவத்தில் அவங்க சுக்கிரன் போயிட்டே இருப்பார். இந்த அழகாக எனக்கு மாப்பிள்ளை அழகாக வேணுங்கிற பையனு பொண்ணுகளுக்கெல்லாம் சுக்கிரன் 7th சப்ளா இருந்தால் உங்களுக்கு அழகாக தான் வரும் அப்படின்னு நம்ம அடிச்சே சொல்லிடலாம். ஓகேங்களா? இதே சனி பகவானாக இருந்துச்சுன்னா அவங்களோட வயசுக்கு விட கொஞ்சம் குறைவாகவோ அதிகமாகவோ இல்லை கருப்பாவோ குட்டையாவோ ஏதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். உடனே இந்த பொண்ணு படிச்சிருக்கு, அந்த பையன் படிக்காமல் இருப்பான். ஏன்னா குடும்ப ரீதியாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வராமே இருக்கும். அந்த சனி பகவான் வேறுபட்டு காட்டிகிட்டே இருப்பார். அதனாலேயே அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க. இதே ராகுவாக இருந்துச்சுன்னா 7th சப்ளா ராகுவாக இருந்துச்சுன்னா எனக்கு வெளிநாட்டு பையன் தான் வேணும், வெளிநாட்டு பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக 7th சப்ளா ராகுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெளிநாட்டு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைக்கலன்னா வெளி ஸ்டேட்டில் இருக்கிற மாப்பிள்ளை கூட நீங்கள் பண்ணுங்கள். இல்லை கல்யாணம் முடிச்சுட்டு கூட நீங்கள் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம அடித்து சொல்லிடலாம். ஓகேங்களா? இதே கேது பகவானாக இருந்துச்சுன்னா கேது பகவான் மேக்ஸிமம் நம்ம சன்னியாசி யோகம்னா அவ்வளோ சீக்கிரம் திருமணத்தை கொடுக்க மாட்டார். அப்படியே திருமணத்தை கொடுத்தாலும் அது பிரிவினை சண்டை சச்சரவில் கொண்டு போய் குடிக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பழக்கமானவர் என்னோட கிளைண்ட்டோட வச்சுக்கலாம். தமிழ்நாடு போலீஸ் துறையில் வந்து காவலராக இருக்கார். அவருக்கு வந்து 7th சப்ளாடு கேது பகவான் நின்ற நட்சத்திர உபநஸ்திர வழியாக 7-12ன்னு காமிச்சது. அவருக்கு ஒரு 48 வயசு ஆக போகுது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு டீனேஜ்லேருந்தே பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்க அக்கா தங்கச்சி 3 பேர், ஒரே பையன். அவங்க வந்து ஒரு 25 வயசுலேருந்து அவருக்கு பொண்ணு பார்த்து இன்றைக்கி 46 வயசு. கிட்டத்தட்ட 20 வருஷமாக பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து இந்த ஜாதகத்தை கொடுத்து இவனுக்கு கல்யாணம் தான் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்கள போட்டு ஆளுங்கிறவங்களெல்லாம் செட் பண்ணி பார்க்குறப்ப 7th சப்ளா கேதுவாக இருந்துச்சு. நான் அப்பயே சொல்லிட்டேன், அக்கா இது சன்னியாச ஜாதகம். 99.9% உங்கள் தம்பிக்கு திருமண வாய்ப்பு குறைவு. அந்த 1% நீங்கள் ஆத்ம திருப்திக்கு வேணால் பண்ணிக்கிறதா பண்ணி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இது வரைக்கும் அவங்க தொலைவிட்டே தான் இருக்காங்க. மாப்பிள்ளை அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை. இப்போ அந்த போலீஸ் அதிகாரி எனக்கு 48 வயசு ஆக போதே, என்னால் எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு அவரே ஒரு முடிவு எடுத்துட்டார். ஏன்னா 7ஆம் பாவங்கிறது சமநிலை லக்னனா அப்படிங்கிறப்ப 7ஆம் பாவங்கிறப்ப என்னோட கணவர், நாங்கள் 2 பேரும் சமநிலையாக தான் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு போக முடியும். இங்கே 7th சப்ளா கேதுவாக இருந்துச்சுன்னா ஒரு வண்டி மாடு இழுக்கிற மாதிரி ஒரு மாடு நல்லா போகும், ஒரு மாடு படுத்துக்கும். அப்போ அந்த குடும்பம் கொண்டு போக முடியாது. இந்த கேது பகவான் 7th சப்ளானா அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லணும். பாரம்பரிய முறையில் சொல்கிற மாதிரி மீன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கு திருமணத்துக்கு எப்பயுமே கஷ்டம் கொடுக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா? இப்போ திருமணத்துக்காகவும் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை எப்படி அமையன்னு கேட்டு வந்தால் நம்ம 7th சப்ளா என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு பலன் சொல்லி நம்ம பொருத்தம் பார்த்து சேர்த்தோம்னா திருமண வாழ்க்கை ரொம்ப கடுமையாக பாதிக்கிறது இல்லை. இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, என்னோட மனைவி மூலமாக எனக்கு வருமானம் கிடைக்குமா, சொத்து சுகம் கிடைக்குமா அப்படின்னு. நேற்று ஒரு பொருத்தம் பார்த்தேங்க. அந்த பையனுக்கு வந்து 32 வருஷம் ஆச்சு, திருமணம் ஆகலை, பிஹெச்டி முடிச்சிருக்கு. அப்படி நான் சொன்னேன், இப்போ சுக்கிர புத்தியில் உங்களுக்கு திருமண வாய்ப்பு இருக்குங்க, நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி பண்ணுங்கன்னா நான் கோயிலெல்லாம் சொல்லிட்டேன். 32 வயசான பையனுக்கு நான் சொல்கிறேன் இப்படி, ஏன்னா சுக்கிரன் வந்து ரெட்டப்பட பாவம் இருக்குது. 7th சப்ளா மட்டும் நல்லா இருக்குது. 7th சப்ளா நல்லா இருந்து சுக்கிரன் ரெட்டப்படையாக இருந்தால் திருமணம் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா சுக்கிரன் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷ சிற்றின்பங்களை அனுபவிக்கக்கூடியவர் சுக்கிரன் தான். சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் திருமணத்துக்கு ஈஸியாக கொண்டு போக முடியும். சுக்கிரன் நீங்கள் ரெட்டப்படையாக இருக்குதுங்க, அதனால் நீங்கள் சீக்கிரமாக பண்ணுங்கள். அதாவது டார்கெட் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்துக்கு தகுந்த ஒரு பொண்ணு இருந்தால் பாருங்கள். நான் பல தடவை சொல்லிட்டேன். நேற்று கூட ஒரு 4-5 பொருத்தம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க நான் சொல்கிறேன் இந்த பொண்ணு நல்லா இருக்குது, இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு நான் பிரித்து சொல்கிறேன். அந்த பையனுக்கு லக்ன சப்ளாட் சந்திரன், ரொம்ப ஒரு பயந்து சுபாவம் கொண்ட பையன். அந்த பையனுக்கு மேட்சான ஜாதகங்களை நான் இணைச்சி கொடுக்குறேன். ஆனால் அவங்க என்னங்கிறாங்க, ஐயோ சொத்து இல்லையா, வேலைக்கு போவதா, பணம் வராதா, அப்போ இந்த ஜாதகம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. பெற்றோர்களே இன்னும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. 32 வயசாச்சு பையனுக்கு ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம செட்டில் ஆகலாங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணு வரப்போகிற பொண்ணு பொருளாதாரத்தை வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. நான் பெற்றோர்களுக்கும் சொல்லிக்கிறேன்,
இப்போ இருக்கிற திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன், திருமணம் அப்படிங்கிற ஒரு வரப்பிரசாதங்க. ஃபஸ்ட்டு திருமணத்தை பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆயிரும். உதாரணத்துக்கு சொன்னேன்னா, கடக லக்னத்துக்கு வந்து 7ஆம் அதிபதி வந்து சனி பகவான். இவங்க காலபுருஷ தத்துவத்தில் 2ஆம் அதிபதி வந்து சூரியனா வருவார். திருமணம் ஆனதுக்கப்புறம் இவங்க செல்வம் பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கடகலக்கணக்காரங்க சில பேர் திருமணம் ஆகாமையே லேட்டாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், நீங்கள் கடகலக்கணமான திருமணம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தானாக செல்வம் வந்துடும். நீங்கள் செட்டில் ஆனதுக்கப்புறம் செல்வத்தை தேடி போகாதீங்க. திருமணம் பண்ணிங்கன்னா செல்வம் தானாக வந்துடும். நான் சில பேர்த்துக்கு சொல்லி அனுப்புகிறேன், நீங்கள் லேட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி இழுக்காதீங்க. அந்த ஃபேமிலி செட் முக்கியமாக பொண்ணு பையனுக்கு மட்டும் பொருத்தம் பாருங்க. சம்மந்தி பொறுத்த வரலைன்னா விட்டுருங்க. பொண்ணு பையன் தான் வாழ போகிறாங்க அப்படின்னு நான் பல வாடிக்கையாளர்கிட்ட சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா இவங்க என்னோட ஈக்குவலாக என் சம்மந்தி இருக்கா அப்படியா? இப்போ தச்சமயத்தில் நடந்ததுங்களா திருப்பூரில் ஒரு விஷயம், பெரிய பணக்காரவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துப்பாங்க, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிடுச்சு. அந்த மாதிரியெல்லாம் அவங்க பொருத்தம் பார்க்காமையே சொல்லியிருப்பாங்க. நான் அந்த நியூஸ் பார்த்துனே சொன்னேன், இவ்வளோ வசதி இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய ஜோதிடர்கிட்ட போய் பொருத்தம் பார்த்துருப்பாங்க, அப்பயே அந்த பொண்ணுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு நான் யோசனை பண்ணேங்க. அப்போ அது பெற்றோர்கள் சைடும் தப்பு இருக்குது. பெற்றோர்கள் வந்து நமக்கு தகுதிக்கு கீழே இருந்துட்டா நம்ம எப்பயுமே அடங்கி போய்க்குவோம். நம்ம தகுதிக்கு மேலே போயிட்டு அது எட்டா கையாக போயிடும். நம்ம அவங்களை எட்டியும் பிடிக்க முடியாது, நம்மளால சமாளிக்கவும் முடியாது. அது விபரீதத்தில் வந்து முடிஞ்சிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட திருமண ஆராய்ச்சி நிறைய போயிட்டு இருக்கு. திருமணத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கனால கிட்டத்தட்ட 1990 பிறந்தவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்குது. அதுக்கு காரணம் பெற்றோர்களோட ஒரு பிடிவாத குணம் கூட சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ திருமணம் பண்ணுறப்போ யார் மூலயமா எனக்கு மனைவி மூலயமா சொத்து வருமா அப்படிங்கிறப்ப 7th சப்ளாட் வந்து 4ஆம் பாவத்தை தொடர்ந்துலாம் சொத்துக்கெல்லாம் வரும். சொத்து சுகம் வண்டி வாகனம் எல்லாத்தோட அந்த பொண்ணு நிறைய வரதட்சணையோட வரும். ஆனால் 7ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் அப்படிங்கிறப்ப 5ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக போகிறப்ப குழந்தை பிறப்பு லேட் ஆகும். நான் நேற்று பார்த்தீங்களா, அந்த 32 வயசு பையனுக்கு நான் சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் சொத்து வாங்குறத கம்மி பண்ணிடுங்க, கம்மி பண்ணாதான் குழந்தை பிறப்பு அதிகமாகும். நிறைய பேர் சைட்டு வாங்கி போடுவாங்க, ஆனால் குழந்தை இல்லைன்னு டெஸ்ட் டியூபிக்கு போவாங்க. அப்போ அவங்களை கூப்பிட்டு ஜாதகம் பார்த்துட்டு சொன்னால், 10 லட்சம் கொடுத்து டெஸ்ட் டியூபி போகாதீங்க, 20 லட்சம் போட்டு சைட்டு வாங்குறத நிப்பாட்டுங்க. 4ஆம் பாவம் எங்க 5ஆம் பாவம் இயங்காமல் போயிடும். 4ஆம் பாவத்தை இயங்க விடாமல் 5ஆம் பாவத்தை இயங்க விடுங்க, தானாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்ம 5ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம திருமணத்துக்கு எடுக்கிறப்பையும் பொருத்தம் பார்க்குறப்பையும் குழந்தை நாங்களாம் பொருத்தம் பார்க்குறப்பே சொல்லிடுவோம், குழந்தை இத்தனை வருஷம் கழிச்சு தான் பிறக்கும், இப்படி தான் பிறக்கும், உங்களுக்கு இதுதான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு ஜாதகத்துக்கு குழந்தை பிறப்பு 2-3 வருஷம் ஆகும். ஏன் 2-3 வருஷம் ஆகும் அப்படிங்கிறப்ப நடக்கிற தசாநாதன் வந்து ரெட்டப்படையாக இருக்கும், இல்லை குரு ரெட்டப்படையாக இருக்கும், இல்லைன்னா 5ஆம் பாவம் ஏதாவது ரெட்டப்படையாக இருக்கும். இந்த காரணத்தினால இவ்வளோ நாள் கழிச்சு பிறக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம். பொருத்தம் பார்க்குறப்பே திருமணத்துக்கு பின்னாடி வர நல்லது கெட்டது எல்லாமே நாங்கள் சொல்லி முடிக்கிறனால எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. கேபியில் ஈஸியாக பார்த்து எடுக்க முடியுதுங்க. இப்போ 7th சப்ளாட், அதாவது எல்லா கிரகத்துக்கும் சொல்லிட்டேன். இப்போ 7th சப்ளாட் 1ஆம் பாவத்தை தொடர்பு ஒன்று என்ன பண்ணுன்னா, மனைவி மூலமாக அவங்களுக்கு கௌரவம் மட்டுமா கிடைக்கும், பெரிய பொருளாதார அந்தஸ்தெல்லாம் கிடைக்காது. ஆனால் அந்த பொண்ணு கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்ட்டு இருக்கும். எனக்கு மனைவி வந்து தனக்குள்ளே அடங்கி இருக்கணும்னு ஆண்கள் வந்தால் 7th சப்ளாட் 1ஆம் பாவத்தை தொடர்பு தான் மனைவி வந்து உங்களுக்குள்ளேயே அடங்கி இருக்கும். இதே 7th சப்ளாட் 2ஆம் பாவத்தை தொடர்பு ஒன்றுனா அவங்களுக்கு பொருளாதாரம் வரும், வேலைக்கு போகிற பொண்ணாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஆயுள் குறைபாடும் நமக்கு முதலே சொல்லிடுவோம். பொருத்த பார்க்குறப்பே 7th சப்ளாட் 2 தொடர்பு போட்டுருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த பையனுக்கு ஆயுள் குறைபாடு. அப்போ அந்த பையனோட ஜாதகத்தை எடுத்து 8ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா இணைப்போம், இல்லைன்னா நாங்கள் விட்டுருவோம், நீங்கள் வேற பொருத்தத்துக்கு பாருங்க அப்படின்னு நாங்கள் தெளிவாகவே சொல்லி விட்டுருவோம். அதே மாதிரி 7ஆம் பாவம் 3ஆம் பாவத்தை தொடர்பு இருந்துச்சுன்னா சிலர் கேட்பாங்க, நாங்கள் கல்யாணம் மூச்சு உடனே தனி கொடுத்துடம் போக முடியுமா அப்படின்பாங்க. தனி கொடுத்துடம் போகணும் அப்படின்னா 7th சப்ளாட் 3ஆம் பாவத்தை தொடர்ச்சுன்னா நீங்கள் கல்யாணம் மூச்சு உடனே அதை நிச்சயம் பண்ண உடனே நீங்கள் தனி கொடுத்துடும் போக அமைப்பு உங்களுக்கு இருக்குது. இதே 7th சப்ளாட் 4ஆம் பாவத்தை டச் பண்ணிடுச்சுன்னா நான் அப்படியே சொன்ன பார்த்தீங்களா, சொத்து சுகம் நிறைய இருக்கும், குழந்தை பிறப்பு லேட்டாகும், கொஞ்சம் ஒரு கவர்ச்சியற்ற பெண்ணாக இருக்கும். ஏன்னா ஆண்கள் எப்பயுமே தன்னோட மனைவி ரொம்ப அழகாக இருக்குன்னு விரும்புவாங்க. 7th சப்ளாட் 4ஆம் பாவத்தை தொட்டுருச்சுன்னா அந்த தம்பியோட சொல்லிடுவேன், இங்கே பாரு தம்பி, உங்களுக்கு ரொம்ப அழகான பொண்ணுலாம் வராது, மீடியமாக தான் வரும், ஏன்னா உங்களோட ஜாதக அமைப்பு அப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செட் பண்ணிக்கோங்க நாங்கள் சொல்லிடுவோங்க. ஓகேங்களா? இதே 7ஆம் பாவம் 5ஆம் பாவத்தை தொடர்பு ஒன்றுன்னா ரொம்ப ஒரு அந்நியோன்யமான தம்பதிகள், வாழ்க்கை துணை மீது ரொம்ப ஒரு காதல் பாசம் பற்று, வெளியில் போகிறது ரொம்ப ஜாலியாக இருக்கிறது, அந்த மாதிரி ஒன்றுக்கொன்று ஒற்றுமையாக இருப்பாங்க.
இதே 7ஆம் பாவம் 6ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு தான் இங்கே தாங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. 7ஆம் பாவம் அப்படிங்கிறது திருமணம், அதோட 6ஆம் பாவத்தை டச் பண்ணுறப்ப 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் அங்கே தன்னோட வாழ்க்கை துணைவை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறப்ப பிரச்சனை வருது. இங்கே ஏன் பிரச்சனை வருதுன்னா 2 பேரும் நான் அப்படியே சொன்னல 1 7 சமசப்த பாவம் 2 பேரும் ஒரே மாதிரி போனால் தான் அந்த வாழ்க்கைங்கிற பயணத்தை கொண்டு போக முடியும். இங்கே நானு நீ அப்படின்னு ஒரு போட்டி போட்டுட்டு இருந்தேன்னா அங்கே ஈகோ ப்ராப்ளம் வந்துடும், குடும்பத்தை கொண்டுட்டு போக முடியாது, அங்கே பிரச்சனை வரும். அப்போ அந்த பிரச்சனை அடுத்தடுத்து பிரச்சனை வரப்போ அவங்க டைவர்ஸு, விவாகரத்து வழக்கு அப்படிங்கிற மாதிரி போக வேண்டியதாக இருக்கும். இதில் 7ஆம் பாவம் 6ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளவே நாங்கள் சொல்லிடுவோம், தம்பி நீ இந்த பொண்ணு உனக்குள்ளே அடங்காது, நீ தான் அந்த பொண்ணுக்குள்ளே அடங்கி இருக்கணும், இல்லை பொண்ணா இருந்துச்சுன்னா அந்த பையன் உனக்குள்ளே அந்த பையன் உனக்கு அடக்கி வச்சிருவோம் அப்படின்னு நாங்கள் முதலியே சொல்லிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மனோபாவங்களை மாற்றிக்குவாங்க. ஏங்கன்னா நாங்கள் நிறைய ஜாதகம் பார்த்துட்டு வர்றப்போ இந்த மாதிரி யாரும் சொல்லலை, இப்போ நடக்குன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய இந்த மாதிரி தெளிவாக சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் முதலியே செஞ்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட விவாகரத்து வருது. ஓகேங்களா? இதே 7ஆம் பாவம் 7ஆம் பாவத்தையும் தொடர்பு கொண்டுச்சுன்னா அதாங்க நினைத்தாலே இனிக்கும் சொல்லி ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல. ஏன்னா எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாள் பொண்ணோ மாப்பிள்ளையோட நம்ம இருந்திருப்போம். எல்லாத்துக்கும் அந்த திருமண நாளை நினைக்கிறப்ப எல்லாத்துக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும். அதாங்க 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் 7ஆம் பாவத்தை தொடர்ந்தாலே கொடுத்து வச்ச மகராசி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். அந்த பொண்ணை கட்டினதுக்கு அப்புறம் சமுதாயத்தில் அவங்களுக்கு அந்தஸ்து கிடச்சிருக்கு. ஏன்னாப்பா அவன்பாட்டுக்கு ரோட்டில் திரிஞ்சிட்டு இருந்தால் அந்த பொண்ணை கட்டின அவன்பாட்டுக்கு மடமடன்னு வளர்ந்துட்டான்ப்பா, யாரோட பெரிய மனுஷெல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறது இந்த 7ஆம் பாவம் 7ஆம் பாவத்தை தொடர்பு பண்ணுறப்ப சமுதாயம் மூலியமாக அவங்களுக்கு ஒரு நல்ல நடத்தை நல்ல பேர் அப்படியெல்லாம் வருங்க. ஓகேங்களா? இதே 7ஆம் பாவம் 8ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டப்ப இங்கே மறுபடியும் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா 7ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் 2ஆம் பாவமாக வருது. ஆனால் லக்னத்துக்கு அது ஒரு வழி வேதனையும் கொடுக்கும். அப்போ மனைவி மூலமாக அவங்களுக்கு ஒரு அவமானம், அசிங்கம். நம்ம போயிட்டே இருக்கிறப்ப இங்கே வாடா அப்படின்னு ஒரு பொண்ணு கூப்பிடும், பார்த்தா அது அவங்க வீட்டுக்காரராக இருக்கும். அவங்க வீட்டுக்காரர் தான் அவ்வளோ உரிமையாக கூப்பிடுது அப்படின்னு நம்ம நினைப்போம். அதில் 7ஆம் பாவம் 8ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டப்ப ஆனால் அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார், யார் பார்த்தாலும் பரவாயில்ல, இது நமக்கு ஏற்கனவே பட்டு அசிங்கம் தானே, பரவாயில்ல போயிட்டு போய் நம்ம சம்சாரம் தானே அனுசரிச்சுட்டு போயிடுவார். ஆனால் அடுத்தவங்க பார்க்குறப்போ என்னடா சம்சாரம் இப்படி பேசுது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், பஸ்ஸில் சண்டை வரவங்க, ட்ரெயினில் சண்டை கட்டுறவங்க, மார்க்கெட்டில் சண்டை கட்டுறவங்க, இவங்க எல்லாமே 7ஆம் பாவம் 8 சைடோட கண்டிப்பாக டச் பண்ணிடும். அதான் அந்த பொண்ணு ஒரு பார்வை பார்க்குமே, நானே சில சமயம் யோசனை பண்ணுவேன், நம்மளை இப்படி பார்த்தா நம்மளை துரத்தி விட்டுருவோம், நம்ம இவ்வளோ அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசனை பண்ணுவேன். அந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணுங்க கடுமையாக இருப்பாங்க, அவங்க முகங்களை பார்க்குறப்பே அங்கே செவ்வாய் அதிகமாக இருக்கும். இல்லை 8ஆம் பாவம் அந்த ஜாதகத்தில் நிறைய 8ஆம் பாவம் டச் பண்ணியிருக்குன்னா அந்த பொண்ணோட குணாதிசயங்களே அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதே 7th செலவோட 9ஆம் பாவத்தை டச் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க வந்து 2வது திருமணம், நம்ம முதலே சொல்கிறாங்களா 6ஆம் பாவம் 7ஆம் பாவம் 6ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டுச்சுன்னா கொஞ்சம் 2வது திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கும், நம்ம முதலே சொல்லி அனுப்பிச்சிடுவோம். அந்த மாதிரி வர்றவங்க ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு ரொம்ப தோல்வி விவாகரத்து போனவங்களுக்கு 7ஆம் பாவம் 9ஆம் பாவத்தை காமிச்சுன்னா, ஏன்னா நாங்கள் பொருத்தம் பார்க்குறப்பே எடுத்துருவோம். 7th செலவோட 9வது பாவத்தை காட்டுது, இந்த பையனுக்கு இருதார அமைப்பு இருக்குது, நீங்கள் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லிடுவோம். அதுக்கு மீறி அவங்க செய்யணும்னு சொன்னாங்கன்னா கூட நாங்கள் பொருத்தம் பார்த்துட்டு 2 தாலி போடுற அமைப்பு எங்கள் ஐயா சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு சுமங்கலி பொண்ணுங்களை கூப்பிட்டு ஒரு முகூர்த்தம், நல்ல முகூர்த்தம் முகூர்த்தம் எடுக்கிறலாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஜோதிடம் படிக்கிறதெல்லாம் முக்கியம். ரொம்ப முக்கியமான மைனூட்டான பாயிண்ட் வந்து முகூர்த்த டேட் எடுக்கிறது, அந்த டைம் எடுக்கிறது. எங்கள் ஐயால எங்களுக்கு முகூர்த்த டைம் டேட்டு அந்த தாலி கட்டுற நிமிஷம் கரெக்டாக 1.5 நிமிஷம் தாங்க. எப்படி சந்திரனோட லக்னம் 1.5 மணி நேரம் இருக்கோ, தாலி கட்டுற நேரம் கரெக்டாக 1.5 நிமிஷம். அந்த 1.5 நிமிஷம் எடுக்கிறக்கே நாங்களாம் 1 வருஷம் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அந்த மாதிரி நுணுக்கமாக எடுத்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா எந்த பொருத்தம் இல்லாத ஜோடிகளை கூட கரெக்டாக அவங்களால கொண்டு போக முடியும். ஓகேங்களா? அது மாதிரி திருமண டேட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கேயோ போய் எங்கேயோ விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக போகிறீங்க சார். இந்த 7th செலபோட 8th செலபோட தொடர்பு கொண்ட மனைவியில் எங்கேயாவது பார்த்தா நீங்கள் என்னோட ஞாபகம் வரும். மார்க்கெட்டில் சண்டை போட்டால், பஸ்ஸில் சண்டை போட்டால் என் ஞாபகம் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். 7ஆம் பாவம் 9ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டுச்சுன்னா 2வது திருமணம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கள்ள தொடர்புன்னு சொல்லுவாங்க, அது நம்ம போக வேண்டாம், வாடிக்கையாளர்கிட்ட பார்த்துக்குவோம். இருந்தாலும் 7ஆம் பாவம் 9ஆம் பாவத்தை தொடர்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா திருமணம் ஆகாத பையனுக்கு 2வது கல்யாணம்னு சொல்லிடலாம், ஆனால் திருமணம் ஆகிறவங்களுக்கு தொடர்பு பண்ணுறப்ப கொஞ்சம் பிரச்சனை, நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், வீட்டுக்காரம்மாவட்டையும் சொல்லி வச்சிடணும். ஓகேங்களா? இதே 7th செலபோட 10ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டுச்சுன்னா கணவன் மனைவியை சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் இது சூப்பர் யோகம். திருமணத்தை எப்பயே சொல்லிடலாம், நீங்கள் மனைவியோட சேர்ந்து ஜம்முன்னு கூட்டு தொழில் பண்ணலாம். அந்த பொண்ணு சொத்து சுகத்தோடு வரும், நல்ல பொண்ணு ஆளுமையாக இருக்குது. ஏன்னா 10ஆம் பாவமே ஒரு ஆளுமை, அங்கீகரிக்கப்பட்ட பொண்ணு, நல்லா இருக்கும், நீங்கள் குடும்பத்தை ஜம்முன்னு ரன் பண்ணி போகலாம். ஆனால் 2 பேரும் பொருளாதார நோக்கில் தான் போவீங்களே ஒழிய ஒரு அந்நியோன்னியாக இருக்காது அப்படின்னு நாங்கள் சொல்லிடலாம். ஓகேங்களா? இதே 7ஆம் பாவம் 11ஆம் பாவத்தை தொடர்பு கொள்றப்ப
இதாங்க இறைவன் கொடுத்த வரம் நமக்கு. வடிவேல் சார் ஒரு படத்தில் சொல்லுவாருங்கள, நான் அடித்த மணி கடவுளுக்கு கெட்டதே இல்லையா அரசாங்கத்துக்கு எடுத்து அடிச்சா பாரு மணி அப்படின்னு சொல்கிறான் பாரு அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க. அந்த மாதிரி 7th செல்வட்டு 11ஆம் பாவத்தை தொடர்பு வந்துருச்சுன்னா அவன் உண்மையாகவே ரொம்ப பாக்கியசாலி. என் மனைவி கட்டிட்டு நான் நிம்மதியாக இருக்கேன்னு ஒரு ஆணு கூட சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் கஷ்டப்படுறான்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருமே மனைவி நேசிக்கிறவங்க தான். 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் மனைவி ஒரு காப்பி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே போவாங்க. ஆனால் இங்கே மேகடையில் வந்து என் மனைவி ரொம்ப மோசம் என்னை திட்டுறா அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாருமே கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே தான் நல்லா அன்னி உணியமாக இருப்பாங்க. வெளியில் மேடை பேச்சுக்காக மனைவி திட்டுறாங்க அப்படின்னு நம்ம மனைவி மூலிமா ஒரு நகைச்சுவையை சொல்லுவாங்க. ஆனால் 7ஆம் பாவம் 11ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டுச்சுன்னா இவர் டீன்னு நினச்சிட்டு போனவே அந்த அம்மா டீ தான் போட்டு வச்சுருக்கோம். இந்த இவர் புரு காப்பின்னு நினச்சா அந்த அம்மா புரு காப்பி தான் போட்டு வச்சுருக்கோம். இன்றைக்கி வடை போடலான்னு நினச்சிட்டு வடை போட சொல்லலான்னு நினச்சிட்டு போகலான்னு இவர் ஆஃபீஸில் நினைக்கிறப்பே அந்த அம்மா வடையும் காஃபியும் ரெடியாக வச்சுருக்கோம். இதான் 7ஆம் பாவம் 11ஆம் பாவம். உதாரணத்துக்கு சொன்னால் நான் எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணலாம் நினைப்பேன், ஆனால் எனக்கு ரிங்கு வந்துடும். நான் சரி அப்புறமேல பண்ணலான்னு நினைக்கிறத விட இப்போ பண்ணலான்னு நினைக்கிறப்ப எனக்கு ரிங்கி வந்துடும். அவருக்குள்ள இப்போதான் இப்போ உன்னை நினச்சேன் அதனால நீயே கூப்பிட்டு அப்படி மாதிரி. எங்கள் 2 பேருக்கு 7ஆம் பாவம் 7வது சொல்லிட்டு 11ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கு. ஓகேங்களா? இதே 7ஆம் பாவம் 12ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டா இங்கே ஒரு சிக்கல் ஆரம்பிக்குதுங்க சார். ஏன்னா 12ஆம் பாவம் ஒரு விரயம், ஒரு எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு மறைமுகம், ஒரு ரகசியம். ரகசியம்னு சொன்னால் குடும்பம் கெட்டு போயிடும். ஒரு விரயம்னு சொல்லிக்கலாம். ஏன்னா 7ஆம் பாவம் 12ஆம் பாவத்தை தட் பண்ணிடுச்சுன்னா அப்போ ரகசியம் அப்படின்னா அவங்களை நோட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க எங்கே போகிறாங்க வர்றாங்க என்ன ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துடும். இருந்தாலும் அங்கே ரகசியம் இருக்க தான் செய்யும். அப்போ அந்த பொண்ணோ மாப்பிள்ளைக்க நம்ம சொல்லிடலாம், 7ஆம் பாவம் 12ஆம் பாவத்தை டச் பண்ணுதப்பா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னா அந்த டேட்டை கரெக்டாக எடுத்து குடிச்சா இதெல்லாமே நம்ம மீட்டு கொண்டு வர முடியும். இந்த மாதிரி ஜோதிடத்தில் நிறைய நுணுக்கம் இருக்குங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் 7th செல்வத்தை தான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவேன். ஒரு ஃபேரை பார்க்குறப்ப ஏன் இவங்களுக்கு இப்படி அமைஞ்சுது உள்ள இவங்க லைஃப் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிற அப்படின்னு நினைப்பேன். இந்த 7th செல்வடு கேதுவாக இருந்து அவங்க திருமணம் முடிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையே இருக்கிறது இல்லைங்க. நான் நிறைய ஜாதகத்தை எடுத்து எழுதி வச்சுட்டு இருக்கேன். இல்லற வாழ்க்கையே இருக்கிறது இல்லை. அதே மாதிரி பாரம்பரியத்தில் சொல்கிற மாதிரி ஐயா சொன்னாருங்களா, ஜென்ம லக்னத்திற்கு ஜென்ம நட்சத்திராதிபதி சந்திரன் எங்கே போயிருக்காரோ அதான் உங்கள் என்ன ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது கரெக்ட். அது 100% 1000% உண்மை. இப்போ 7th செல்வடு அதாவது ஜென்ம லக்னத்திற்கு ஜென்ம நட்சத்திராதிபதி சந்திரன் 7th போய் அதாவது 7ஆம் வீட்டில் போய் உட்காந்தா அவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களோட குடுப்பனையே ஆரம்பமாகுது. இதே 5ஆம் வீட்டில் போய் இப்போ எனக்கு சொன்னார்ல நான் கடக லக்னம், என்னோட சந்திரன் போய் என்னோட 5ல் விருச்சிகத்தில் இருப்பார். என்னோட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் யாருன்னே வெளியுறவுக்கு தெரிஞ்சது. ஏன்னா 5ல் தான் அவர் உட்காந்துருக்காரு. அந்த 5ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ண சொன்னார். அதை இப்போ சக்தி ஐயாவை சொன்னாருங்களா, நீ 5ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ண அப்படின்னு. அது எனக்கு உண்மையாகவே நல்ல விஷயம். என்னோட பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இன்னார் இருக்கிறோம் இந்த அட்ரஸ் அப்படிங்கிறமே எங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கிடச்சிது. இதே மாதிரி ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஜென்ம லக்னத்திற்கு ஜென்ம நட்சத்திராதிபதி போய் 9ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் ஊரை விட்டு வெளியே போயிருங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏன்னா பிறந்த ஊர் விட்டுட்டு எங்கே போகிறது, அதனால் ஊர் பாசம் போயிடும், இங்கே நிறைய இருக்கிறாங்க இதெல்லாம் விட்டுட்டு போக முடியும்னு சொல்லுவாங்க. நான் அடுத்து சொல்லுவேன், உனக்கு 9ஆம் பாவத்துல உன்னோட லக்ன சந்திரன் உட்காந்துருக்காரு, நீ ஊரை விட்டு வெளியே போனாதான் உனக்கு அட்ரஸே கிடைக்கும். உள்ளூர் இருந்தீங்கன்னா நீ ஒன்றுமே சாதிக்க முடியாது அப்படின்னு நான் நிறைய பேர்த்த ஊரை விட்டு வெளியே போக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன சூட்சமங்கள். ஏன்னா திருமணம் இப்போ பெரிய டார்கெட்டாக போயிட்டுருக்கு. பெற்றோர்களாகட்டும் பெண்களாகட்டும் ஆண்கள் பாவம் இப்போ பசங்க பாடுறத பெரிய பிரச்சனை. எப்படியோ கேம்பஸ் செலக்ட் ஆகி ஒரு 60,000 சம்பளத்துக்கு போயிடுறான். ஆனால் பொண்ணு என்ன வருது, அதே கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி 1 லட்ச ரூபாய் சம்பளத்துக்கு போகுது. என்னமோ அந்த ஐடி கம்பெனிக்காரங்க பொண்ணுகளுக்கே வேலை தர்றாங்க. நிறையா பசங்க உண்மையாகவே பாவம் தான். அந்த பொண்ணு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிடுது, நீ 60,000 வாங்குற, இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்குறாங்க. ரெண்டாவது இதே வயசு பொண்ணு தான். அந்த பையனுக்கு அதே 25, அவனும் 2 டிகிரி முடிச்சு தான் ஐடிக்கு போகிறான். இந்த பொண்ணும் 2 டிகிரி முடிச்சு ஐடிக்கு போகுது. இந்த 25 வயசில் அந்த பொண்ணு வைக்கிற டார்கெட்டு ஒரு பெரிய வீடு வேணும், கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் லேண்டு வேணும், இப்போ கூட ப்ளஸ்ஸாக ஒரு சைட்டு வேணும் அப்படிங்கிறாங்க. இதே 25 வயசு பொண்ணு கேட்குது. அதே 25 வயசு பையன் அப்போ தான் படிச்சுட்டு உள்ளே போயிட்டுருக்கான். அவன் எப்படி இந்த சொத்தெல்லாம் சேகரிக்க முடியும்? பெற்றோர்களை சேகரிச்சுட்டுனா பரவாயில்ல, கொஞ்சம் ஏழ்மையான பெற்றோர்கள்னா அதுலேருந்து டார்கெட் விலகுது. அப்போ அந்த பையனை நிராகரிக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் ஜாதகத்தை பார்த்தா சூப்பராக இருக்குதுங்க. எல்லாமே நிறைய 10ஆம் பாவ தொடர்பு கொண்டு இருக்கு. ஒரு தசா புத்திக்கு மேலே அவன் சூப்பராக சம்பாதிப்பான், நிலப்படம் எல்லாம் வாங்கும். அடுத்து சொன்னால் கூட அதை பெற்றோர்கள் கேட்கறதில்ல, பெண்களும் கேட்கறதில்ல. இது சமுதாய விழிப்புணர்வும் கொஞ்சம் கொடுக்கணும். பெண்களும் பெற்றோர்களும் கொஞ்சம் டார்கெட் வைக்காமல் பசங்களோட சூழ்நிலை தெரிஞ்சு முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா 1980, 90 கல்யாணம் வைக்கிறப்ப
இந்த பையன் இந்த பொண்ணை வச்சு வாழ்வானா, கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவானான்னு பார்த்தாங்க. இப்போ வந்து வெல் செட்டிலாக இருக்காங்களா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. யாரும் வச்சு வாழ்றதுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் கொடுக்கறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு தான் பிடிக்கல அப்படின்னா டைவர்ஸ் அப்படின்னு போயிடுதே. இந்த டைவர்ஸ் அப்படின்னு வார்த்தையெல்லாம் நம்ம சினிமாவில் கேட்டு கேட்டு தான் இப்போ பழகியிருக்கும். அந்த காலத்தில் 1980, 90 இல்லை. இப்போ நிறைய டைவர்ஸ் போகுது. இப்போ எங்கள் பையன் வந்து வக்கீல். இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் அதிகப்படியான கேஸ் பெண்டிங் இருக்குது விவாகரத்து கேஸ். அது முக்கியமாக கோயம்புத்தூரில் நிறைய இருக்குங்களாமா. பிடிக்கல அப்படின்னா உடனே டைவர்ஸ், எதுக்கு எடுத்தாலும் டைவர்ஸ். அப்படி பண்ணால் நம்ம டெய்லியுமே பண்ண வேண்டியது இருக்குங்க சார். அந்த மாதிரி கொஞ்சம் சமுதாயத்தில் விழிப்புணர்வு கொடுத்து பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போங்க. ஒரு திருமணம் ஆகிட்டா அவன் முழு மனிதன் ஆயிடறான். ஒருத்தர் ரோட்டில் கல்யாணம் மூச்சு போனார்னா ஒரு 23 வயசு பையன் கல்யாணம் முடிச்சிட்டா கூட ஐயா அவன் குடும்பஸ்தன்னு சொல்கிறாங்க. அதே 40 வயசு கல்யாணம் முடிக்காம வந்தால் அவன் கல்யாணம் இல்லப்பா வெறும் அது விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு மனுஷன் முழுமையடைகிறது ஒரு கல்யாணத்தில் தான். அந்த கல்யாணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரொம்ப கேர் எடுத்து பண்ணுங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் ராஜவேணி. நான் பொள்ளாச்சிலேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு கேபி அஸ்ட்ராலஜர். ஏன்னா கேபியில் தான் நான் இவ்வளோ நேரம் துல்லியமாக உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். என்னோட ஃபோன் நம்பர் வந்து 8667417061. ஓகேவாங்க சார்? வீட்டுக்காரர் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, ஜோதிடத்துக்கு வந்தால் யாரை பற்றியும் பயப்படவே கூடாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம நண்பர்கள் மாதிரி தான் பேசணும். ஏன்னா எப்போதுமே இவங்க நல்லா பேசுவாங்க. ஏன்னு தெரில, இந்த பதட்ட வீட்டுக்காரர் எதுவும் சொன்னாரா என்னன்னு தெரியல, எதுவும் நீங்கள் அதிகமாக பேசக்கூடாது அப்படின்ட்டு 7ஆம் பாவத்தை பற்றி பேசும்போதே இந்த நடக்கிறாங்க. என்னன்னு தெரியல. ராஜவேணி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து வருகை தந்து நமக்கு கேபி ஜோதிடத்தை பற்றி ரொம்ப தெளிவாக அவ்வளோ நேரம் சொன்னாங்க. இன்னும் சூப்பராக பேசுவாங்க. அவங்க ஸ்பீச்சை வந்து கேட்டிருக்கேன். இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா 2017 இவங்க பழக்கம். இவங்க ஜாதகத்தெல்லாம் டெலிகிராம் குரூப்பில் போட்டு நிறைய ஆய்வு பண்ணியிருக்கேன் அப்படின்னு இவங்க தான் சொன்னாங்க. ஆனால் யாருன்னே தெரியாது, பேர் மட்டும்தான் தெரியும். அவங்களை இன்றைக்கி தான் நேராக பார்க்குறேன். ஏன்னா என் கூட சேர்ந்து 2017 ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் பார்க்குறோம். என்னங்கய்யா, கரெக்டு தானே? அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அவங்களுக்கு மரியாதை செய்யும் நிமித்தமாக நமது சங்கத்தின் சார்பாக ரோசன் மேடம் வந்து ஒரு பொன்னாடை போத்துவாங்க.